ஹல்லேலூயா. இந்த நாளில் கூடி ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்படுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார் என்று எதிர்பாருங்கள். இன்றைக்கு நான் பேசுகிற தலைப்பானது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். கடந்த 6 மாதங்களாக நாம் தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக விசேஷ விதமாக இந்த கரோனா வைரஸ் என்ற வாதை நீங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் உலகம் எங்கும் நாம் பார்க்கும்பொழுது நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் மறுதளிக்க முடியாது. நம் அநேக நேரங்களிலே ஏன் ஆண்டவரே இன்னும் ஒரு பதில் இல்லையே, நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி நம்முடைய இருதயத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேள்வி உண்டு. ஏன் ஆண்டவரே இது இன்னும் மாறவில்லை, இந்த வாதை ஏன் இன்னும் உலகத்தில் இன்னும் ஏன் இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம ஒவ்வொருக்கும் உண்டு. ஆனாலும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். இந்த நாளின் வார்த்தையானது உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தை அவருடைய வார்த்தையின் மூலியமாக இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் பலப்படுத்துவார், அநேகருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளில் கூடி உங்கள் வேத புஸ்தகத்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோமாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதை நாம் சேர்ந்து நாம் வாசிப்போமாக. உங்கள் வேதத்தை உங்கள் கரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து உங்களுடைய பாஷையில் நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். The book of Proverbs chapter 23 verse number 18 says, "There is surely a future hope for you and your hope will not be cut off." Shall we read that word one more time? There is surely a future hope for you and your hope will not be cut off. தமிழில் சொல்ல போனால் வேதம் இந்த இடத்தில் சொல்லுகிறது, மெய்யாகவே முடிவு உண்டு, உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகாது, உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகாது. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பானது, your expectations will not be cut off. Your expectation will not be cut off. உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகாது. நிச்சயமாக நான் நம்புகிறேன், ஆண்டவர் இந்த வார்த்தை நாளை நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் நாம் கர்த்தருக்குள் பலப்படும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலியமாக நம்மளோடு கூட இடைப்படுவார். ஸோ இந்த நாளில் கூடி ஐ பிலீவ் திஸ் மார்னிங் காட் வில் விசிட் யூ அண்ட் மீட் யூ அட் த பாயிண்ட் ஆஃப் யுவர் நீட். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை நிச்சயமாக ஆண்டவர் சந்திப்பார். ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபித்து ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இன்னும் நான் ஒரு ரிசல்ட் பார்க்கவில்லையே, நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். சோர்ந்து போகாதே என் சகோதரனே, சோர்ந்து போகாதே என் சகோதரியே, உங்கள் நம்பிக்கை வீணாக போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமி படைத்த தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீணாக போகாது. முதலாவது ஒரு காரியம், நம்முடைய நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்? நாம் அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் இன்னும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார் என்று சொல்லியும் அந்த விசுவாசத்தில் வளர்வதற்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்? A strong belief that something will happen. A strong belief that something will happen. ஏதோ ஒரு நம்பிக்கை அல்ல, உள்ளத்தில் ஒரு திட நம்பிக்கை, பூர்ணமான ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கைக்கு பேர் தான் எதிர்பார்ப்பு. Expectation is more than wishing. It is confident assurance, irrespective of any factual situation or professional evaluation or opinion. Another translation uses the word hope. இந்த நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் hope என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Here the Bible says, your hope will not be cut off. Your hope will not be cut off. இந்த உலகத்தில் இந்த மாடர்ன் எரால இந்த ஹோப் என்ற வார்த்தையோட அர்த்தம் நம்ம டிக்ஷனரியில் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னீங்கன்னா, in modern era the idea of hope is to wish for, to expect, but without certainty of fulfillment. இன்றைக்கு டிக்ஷனரியில் இந்த ஹோப் என்ற வார்த்தை நாம் எடுத்து பார்த்து அவருடைய அர்த்தம் என்னவா இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய அர்த்தம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, இது நடக்கும் என்று சொல்ல எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்தில்
நடக்குமா என்ற பூர்ண நம்பிக்கை கிடையாது. அதுதான் டிக்ஷனரி கொடுக்கின்ற ஒரு மீனிங். ஆனால் வேதத்தில் ஹோப் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது there is a certainty involved in hope. நம்முடைய நம்பிக்கை ஏதோ ஆனா ஆகும் இல்லைனா இல்லை என்று சொல்லி அல்ல, நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற பூர்ண நம்பிக்கைக்கு பேர் தான் நம்பிக்கை. 1 கொரிந்தியன் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டீங்கன்னா, இந்த இடத்தில் அப்போஸ்தலர் பவுலானவர் 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். முதலாவது அவர் சொல்லுகிறார் விசுவாசம், இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது அன்பு. இந்த மூணுலையும் எது பெருசு என்று சொன்னீங்கன்னா அன்பு பெருசு என்று சொல்லி, அன்பு தான் பிரதானம் என்று சொல்லி பவுலானவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த வசனத்தில் 3 காரியங்கள் நிலைத்து நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 things will remain: faith, hope and love. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் அவசியமா இருக்கிறது. நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும், நமக்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும், நமக்குள்ள அன்பு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வேலையில கூடி இந்த எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் என்ற வார்த்தைக்கு நான் சொன்னேன், ஹோப் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மீனிங் தமிழில் எனக்கு பிடிச்ச ஒரு மீனிங் வந்துட்டு எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இந்த தமிழில் வந்துட்டு நீங்கள் ஹோப்புக்கு வந்துட்டு நம்பிக்கை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு மீனிங் வந்து எதிர்பார்ப்பு. அது நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த வேலையில் கூடி எதிர்பார்ப்பு ஏன் அவசியம் என்று சொல்லி பார்ப்போமாக. Expectation has always been the womb of manifestation. I want to repeat this phrase. Please listen to it carefully. Expectation has always been the womb of manifestation. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக மாற வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நமக்குள்ள நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, the desires of the righteous shall be granted. The desires of the righteous shall be granted. நீதிமானின் வாஞ்சிகளை அது அருளப்படும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்தோம். திரும்பி அந்த வசனத்தை நாம் பார்ப்போமாக. நீதிமொழிகள் 23:18, நீதிமொழிகள் 24:14வது வசனத்தையும், இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகாது. your expectations will not be cut off. இந்த வேளையில கூடி சற்று ஜோராக, சற்று நம்பிக்கையோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுவோமாக. your expectation shall not be cut off. பக்கத்தை பார்த்து தைரியமாக ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லுங்க, your expectation will not be cut off. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீணாக போகாது. நீங்க என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறீங்க, நிச்சயமாக அது கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். நம்ம ஒவ்வொருக்கும் இன்றைக்கு எதிர்பார்ப்புகள் உண்டு. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்க ஆசைப்படுகிறேன், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கிறது? குடும்பத்தில் இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, கணவன் மனைவி ஒருத்தர் இடத்திலிருந்து சில எதிர்பார்ப்புகள் உண்டு, பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் உண்டு. அதே போல பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். நண்பர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் உண்டு. நம்முடைய வேலையின் காரியத்தில் நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்படுகிறோம், நம்ம எதிர்பார்க்கிறோம் நமக்கு ஒரு நல்ல ஒரு போனஸ் கிடைக்கும், நம்முடைய சேலரியில் ஒரு ஹைக் ஆகும், ஒரு முன்னேற்றம் வரும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம இடத்துல கூட நம்ம என்ன பண்றோமா, சில காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக தேவனிடத்திலிருந்து சில காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து என்ன காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் காட்? அதுதான் இன்றைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யுவர் காட்? நீங்கள் ஆராதிக்கின்ற தேவனிடத்திலிருந்து என்ன காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? யாபேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்து இருக்கிறீங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய தாயாரானவள் அவனுடைய பேர் இடும் பொழுது, உன்னை நான் துக்கத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார்களா? நீங்கள் அந்த மகனோட நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் வளர்ந்து வரும்பொழுது
அவனை ஒரு வேளை அவனுடைய நண்பர்களோ இல்லை வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்களோ அவனை அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடும்பொழுது, இல்லை உங்கள் அம்மா ஏன் இப்படிப்பட்ட ஒரு பேரை வைத்தாங்க என்று சொல்லி அந்த கதையை மறுபடியும் அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவனுக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்க. ஆனால் ஒரு நாள் இந்த யாபேஸ் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜபித்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனோட ஜபம் சாதாரணமான ஒரு ஜபமா இருந்தது. அவன் ஆண்டவரை நோக்கி ஜபித்தான். ஆண்டவரே, என்னுடைய இந்த எல்லா துக்கங்களையும் என்னுடைய எல்லா கண்ணீர்களையும் என்னை விட்டு நீங்கள் செய்யும் என்று சொல்லி அவன் ஜபித்தான். ஆண்டவரே, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் ஜபித்தான். நீங்கள் யாபேஸோட ஜபத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அது சாதாரணமான ஒரு ஜபமாக இருந்தது. ஆனால் அந்த ஜபம் சாதாரணமாக இருந்தாலும், வார்த்தையில் பார்க்கும்போது சாதாரணமான ஒரு ஜபமாக காணப்பட்டாலும், அந்த ஜபம் ஆண்டவரிடத்தில் அவன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் ஜபித்தான் என்று சொல்லி பார்க்க முடியும். I'm sure when you begin to think about that prayer of Jabez, you know that prayer was not just some words coming out in the air. ஏதோ ஒரு காற்றுல ஏதோ வார்த்தைகள் பேசிவிட்டோம் என்று சொல்ல ஒரு வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தை வானத்தையும் பூமியை படைத்த தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜபித்த ஒரு ஜபம். அது விசுவாசத்திலிருந்து வந்த ஒரு ஜபமா இருந்தது. அது நம்பிக்கையோடு கூட வந்த ஒரு ஜபமா இருந்தது. அவர் எதிர்பார்ப்போடு கூட செய்த ஒரு ஜபமா இருந்தது. அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஜாபேஸ் ஜபித்த பின்பு அந்த வசனம் இப்படியாக முடிகிறது. ஜாபேஸ் எந்த காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜபித்தானோ அதையே தேவன் அருள செய்தார். God granted his prayer request, the Bible says. இந்த வேளையில் கூடி நான் விசுவாசிக்கின்றேன், நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நாம் எதிர்பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. If you understand that God is committed to your expectation, you will expect the right things from God. Hallelujah. நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் சரியான காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். நம் தேவன் வானத்தையும் பூமி படைத்த தேவன். வானம் ஒரு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது. அவரை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் கிடையாது. முழு சிருஷ்டியிலே நம்ம ஆராதிக்கின்ற தேவனை போல ஒரு தேவன் கிடையாது. அந்த தேவனிடத்தில் நாம் வரும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு கூட வர வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு சின்னதாக இருக்கக்கூடாது. நம்முடைய எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களை குறித்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமான சத்ருவானவன் கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த மகன், இந்த மகள் இந்த பாவத்தில் விழுவான், அவனை இப்படியாக அவனுடைய வாழ்க்கை நாம் பண்ணிடுவேன் என்று சொல்லி சத்ருவானவன் நம்மளை குறித்து சில காரியங்கள் யோசித்துக் கொண்டு வரலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், whatever may be the expectations of people or any other things, when you have the right expectations from God, ஆண்டவரிடத்தில் சரியான காரியங்கள் நாம் எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சார்பாக பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். God intervenes in our situation. God intervenes in our life when our expectations are directed towards God's word. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Expectation based on God's word releases confidence and hope. வார்த்தையின்படி நாம் எதிர்பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸும் ஒரு நம்பிக்கையும் வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் கூடி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடு கூட இணைந்து சொல்ல முடியும், ஆண்டவரே, நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நான் ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய வேலையில நான் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், என்னுடைய பிசினஸ்ல நான் ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் செய்கிற ஊழியத்திலே நான் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன். ரட்சிக்கப்படாத என்னுடைய குடும்பமானது இந்த வருஷம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். என்னால் சில காரியங்கள் இந்த நாள் மட்டும் சாதிக்க முடியல, ஆனால் நிச்சயமாக ஆண்டவரே இந்த வருஷத்துல இந்த சில காலத்துல நீங்கள் சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ய போறீங்க என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாபேசின் தேவன் நம் தேவன். நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடிகிற தேவன் நம் தேவன். Hallelujah. You have a God given ability to make a demand on the future. It is your expectation that connects you to the supernatural miracle working power of God, and it is crucial to your success. Hallelujah. இந்த வேளையில இந்த வார்த்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நம்மளோட சக்சஸ் எதை பொறுத்து இருக்குது என்று சொன்னீங்கன்னா நம்முடைய எதிர்பார்ப்பை பொறுத்து இருக்கிறது. ஸோ வாட் கனெக்ட்ஸ் சக்சஸ் அண்ட் யூ இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் காட். ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்.
சற்று நாம் யோசித்து இந்த ஒரு கேள்விக்கு பதில் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கிறது? நம்முடைய எதிர்பார்ப்புகள் கர்த்தரால் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி நாம் நம்புகிறோமா? நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், நாம் ஜெபிக்கின்றோமே, அது வெறும் வார்த்தையா இருக்கிறதா? அது வெறும் ஏதோ ஒரு சவுண்டா இருக்கிறதா? இல்லை அது ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற ஒரு ஜெபமா இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் என்று பூர்ணமாக நாம் நம்புகிறோமா? சில நேரங்களிலே உலகத்திலே நாம் பார்க்கிறோம், நியூஸ்களை நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் நம்மோடு கூட பேசும்போது சில வார்த்தைகள் நாம் கேட்கிறோம். அதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக நம்பி விடுகிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, உலகத்தில் எல்லா காரியங்களும் மாறும், ஆனால் மாறாத ஒரு இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாறாத ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம்மை படைத்த தேவன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை வீணாக போகாது, உன்னுடைய நம்பிக்கை வீணாக போகாது. இன்றைக்கு குடும்பத்தை குறித்து எனக்கு ஒரு பாரம் இருக்கிறதா? என்னுடைய குடும்பம் எப்படியா இருக்கும்? என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும்? என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும்? என் கணவனுக்கு சரியான ஒரு வேலை இல்லையே, எங்களுடைய வீட்டில் அநேக டைம்ல வியாதிகள் மேல வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறதே, என்னால ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல என்று சொல்லி நீ பயத்தோடு நடுக்கத்தோடு கூட இருக்கிறாயா? என் சகோதரனே, என் சகோதரியே, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தர் உன்னோடு கூட சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உன்னை பார்த்து உனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தம் வசனங்களை நினைவு கூறு. அது மறுபடியுமாக நீ விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் நீ சொன்னீர் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகள் நீ என்னோடு கூட நீ பேசுகிறீர் ஆண்டவரே, நிச்சயமாக நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் நாம் ஆராதிக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் நம் மத்தியில் அதிசயமான காரியங்களை செய்வார். அவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த வியாதிகள் நீங்கும். எப்படிப்பட்ட ஒரு கடன் தொல்லை நீங்கள் இருந்தாலும் அந்த கடன் தொல்லையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லமை உள்ள தேவன் நம் தேவன். உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகாது, உங்களுடைய நம்பிக்கை வீணாக போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய நம்பிக்கை நாம் இழந்து போகக்கூடாது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நாம் இழந்து போகக்கூடாது. என்ன நடந்தாலும் ஆண்டவரே, எனக்கு சில காரியங்கள் புரியாமல் போனாலும் ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். ஏசப்பா, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். வானமும் பூமியும் ஒழுகு போனாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறாது என்று உம்முடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறதே, அந்த வார்த்தையை நான் பூர்ணமாக நம்புகிறேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Keep your faith on Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது உம்முடைய நம்பிக்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. A man without expectation has deprived himself of life. A man without expectation has deprived himself of life. Expectations can be high or low, reasonable or unreasonable. My friend, God longs to fulfill your expectations. இந்த வேளையில் கூடி நம்முடைய வேதத்தை ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Kindly turn your Bibles to Isaiah chapter 30 and verse number 18. ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. I want to read it for you. Yet the Lord longs to be gracious to you. Therefore he will rise up to show you compassion. For the Lord is a God of justice. Blessed are all who wait for him. Hallelujah. Another translation says, the Lord waits to be gracious to you. The Lord waits to be gracious to you. நீங்க அந்த வார்த்தை வெயிட் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதோட அர்த்தம் longs, LONGS. ஆண்டவர் he longs to be gracious. The second part of that verse tells, blessed are all who wait for him. அந்த இடத்துல அந்த வார்த்தை வெயிட் என்ற வார்த்தையோட அர்த்தம் expecting, looking, longing. So my friend, our God longs to bless you. Our God longs to fulfill your desires. உங்களுடைய வாஞ்சிகள், உங்களுடைய கனவுகள், என்னென்ன காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க வேலையில், உங்களுடைய ஊழியங்களில்,
நிச்சயமாக அதை நிறைவேற்ற நம் தேவன் எதிர்பார்க்கிறார். Hallelujah. God longs to bless you. My friend, are you expecting great things from God? இன்றைக்கு நான் கேட்க ஆசைப்படுகிறேன். What is your expectation? What is the size of your expectation? Hallelujah. கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். When you pray, pray with expectancy. ஜெபிக்கும் பொழுது எதிர்பார்ப்போடு கூட, நம்பிக்கையோடு கூட ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட படியுங்கள், தியானியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ஏதோ ஒன்று புத்தகத்தை படிக்கிறோம், ஏதோ ஒரு கடமைக்காக நம் பைபிள் படிக்கிறோம் என்று சொல்லி அல்ல. அது படிக்கும் பொழுதே ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசுவார். நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சேலஞ்சஸ்களை நம்ம ஃபேஸ் பண்ணுகிறோம். ஒரு சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி நாம் வருவதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை நமக்கு முன்பாக நிற்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழும் பொழுது நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையோ, ஜெயமுள்ள விசுவாசியாக நாம் எப்படி வாழ முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு கூட படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்புக்க வேண்டும். இதோ இந்த காரியங்கள் படிக்கும்போது ஏதோ சரித்திரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இவங்களோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி அல்ல. இதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவனாமா இருக்கிறீர் என்று சொல்லி உன்னுடைய என்னுடைய சாட்சியாக இருக்க வேண்டும். It should be a testimony that the God of Abraham, Isaac and Jacob is my God. Hallelujah. What he did for Abraham, what he did for Isaac, what he did for Jacob, he has done it for me also. எனக்கும் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்மால சொல்ல முடியணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை. Hallelujah. Enter into God's presence with eagerness and expectancy. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது எதிர்பார்ப்போடு கூட வருங்க. நான் 2 டைம் ஜெபிக்கிறேன், நான் 3 டைம் ஜெபிக்கிறேன், நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன் சொல்றது பெருசு இல்லைங்க. ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். அந்த ஜெபம் நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். வில்லியம் கேரி என்ற ஒரு மிஷனரியை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீங்க. He was a cobbler. ஷூ தைக்கிற ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் இந்தியா தேசத்துக்கு ஒரு மிஷனரியாக அவர் வந்தார். வில்லியம் கேரியோட பயோகிராஃபியை நீங்கள் நிச்சயமாக நானும் நீயும் வாசிக்க வேண்டும். நம் நேரத்தை எடுத்து நாம் வாசிக்க வேண்டும். எப்படி கர்த்தர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை எப்படி ஆண்டவர் இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தினார். வில்லியம் கேரி செய்த காரியங்களை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னீங்கன்னா நானும் நீயும் ஆச்சரியப்படுவோம். படித்தவங்க, ஸ்கில்டு பீப்புள், இன்டலெக்சுவல் பீப்புள் கூட இந்த அளவுக்கு சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை வில்லியம் கேரி ஆனவர் கர்த்தருடைய பலத்தால், கர்த்தருடைய கிருபையால் சாதித்தார். இன்னொரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால தான் அவர் வில்லியம் கேரி சொன்னார், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஹalleluya. அந்த ஃப்ரேஸை மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அந்த ஃப்ரேஸை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, look at the 2 words, expect and attempt. Accept comes before attempt. ஒரு காரியத்தை அட்டெம்ப்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணவே முடியாது. So expectation is very important. What I'm going to say now is very important. Please listen to it carefully. The law of expectation establishes that whatever a man expects, a man attracts. I will repeat it. The law of expectation establishes that whatever a man expects, a man attracts. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக வரும். இந்த காலத்தில் நீங்கள் அனுபவம் பண்ணிக்கிறீங்களா? சில காரியங்கள் ஜனங்கள் சில நேரங்களில் சில தீயமான காரியங்கள், சில நெகட்டிவான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரும் என்று அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது எனக்கு வந்துடுமோ. கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அது வந்துடும். சில பேர் நான் மரித்து போயிடுவேனா என்று சொல்லி எதிர்பார்ப்பீங்க.
நீங்க பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பின்பா பார்த்தீங்கன்னா அவங்க மரித்து போயிருப்பாங்க. காரணம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், the law of expectation establishes that whatever a man expects a man attracts. யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். Kindly turn your Bibles to the book of Job chapter 3 and verse number 25. I want you to read this word along with me. என்னோடு கூட இந்த வசனத்தை நீங்களும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துட்டீங்களா? இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Whatever I feared has come upon me, whatever I dreaded has happened to me. யோப் எதை குறித்து பயப்பட்டானோ அந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. என்ன காரியங்களை யோப் பயப்பட்டான்? என்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்துவிடும் என்று சொல்லி அவன் யோசித்தான். நீங்கள் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக பார்க்க முடியும். இந்த இடத்தில் யோபுக்கு உள்ள இருந்த பயம் என்னவா இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். His sons used to hold feast in their homes on their birthdays, and they would invite their 3 sisters to eat and drink with them. When a period of feasting had run its course, Job would make arrangements for them to be purified. Early in the morning, he would sacrifice a burnt offering for each of them, thinking, perhaps my children have sinned and cursed God in their heart. This was Job's regular custom. Please listen to the ending. This was Job's regular custom. ஒவ்வொரு டைமும் பர்த்டே வரும்பொழுது அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பந்தியை பண்ணி ஒரு ஃபீஸ்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபீஸ்டிங் எல்லாம் முடிஞ்ச பின்பு யோபு என்ன பண்ணுவாருங்களா, ஆண்டவர் இடத்துல வந்துட்டு அவங்களுக்காக ஒரு சாக்ரிஃபைஸை கொடுப்பாரா? எதுக்காக அந்த சாக்ரிஃபைஸை கொடுப்பாருன்னு சொன்னீங்கன்னா, யோபுடைய இருதயத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் என் பிள்ளைகள் ஒரு வேளை கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருப்பாங்களா, கர்த்தரை சபித்திருப்பாங்களா என்று சொல்லி ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. யோபுடைய ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோப் தன்னுடைய முதல் 10 பிள்ளைகள் எல்லாரையும் அவர் எழுந்து விட்டார். The point is this: whatever you fear will be attracted towards you. நீங்க எதை குறித்து பயப்படுறீங்க அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில நிஜமாக மாறிவிடும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், do not fear, பயப்படாதே. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்த்து மறுபடியும் 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 சொல்லுகிறது, பயப்படாதே பயப்படாதே. அநேக இடங்களில் தேவ தூதர்கள் வந்து மனிதர்களோடு பேசும்போது கூட பயப்படாதே என்ற வார்த்தை சொல்லுகிறார்கள். கர்த்தர் எப்பெல்லாம் ஜனங்களோடு கூட வந்து பேசினாரோ அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற தியாலஜியன்ஸ்கள் சொல்லுகிறார்கள், இந்த பயப்படாதே என்ற வார்த்தை 365 டைம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 365 நாளுக்கு 365 டைம் பயப்படாதே என்ற வார்த்தை. ஹalleluya. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பயப்படாதே. Don't expect negative things, don't expect wrong things to happen in your life. இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்து விடுமோ, நான் அழிஞ்சிடுவேனா, என் பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிடுமா, என் பிசினஸ் இப்படி அழிஞ்சிடுமா என்று பயப்படாதே. நீ ஆராதிக்கின்ற தேவன் உண்மை உள்ள தேவன். அவர் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற வல்லவர். அவர் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Expect great things from God. Attempt great things from God. Reject every negative things. நெகட்டிவான காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டுமா, ரிஜெக்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. Train your mind to be Christ centered. Believe in the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ நம்பு. More than newspaper, more than the TV report. Believe the word of God. The Bible says, God says, I have good plans for your life. I want to give you a good future. உங்களுக்கு நல்ல எதிர்காலங்களை நான் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். Hallelujah. Do you believe it, my brother? Do you believe it, my sister? இது பூர்ணமாக உங்களுடைய இருதயத்தில் நீ நம்புகிறாயா? That God wants to bless you, that God wants to lift you up, to exalt you, to be with you, to do great things through your life. Do you believe?
இதை நீ விசுவாசிக்கிறாயா? உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கின்ற தேவன் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நீ இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கலாங்க. Maybe you are going through a hard time. Maybe you are going through a difficult time. Maybe you lost somebody. Maybe you lost your job. Maybe you lost a lot of money. Maybe you lost your health. Maybe you lost your relationship. Whatever it may be, God is able to bless you. God is able to restore everything that you have lost. எல்லாம் இழந்து போன எல்லா காரியத்தையும் மறுபடியும் உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். God is able to do new things in your life. He is able to give you new beginnings. Hallelujah. புது காரியங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். Expect the right things from God. Expect good things from God. Hallelujah. My friend, expectation influences our behavior and our attitudes. Expectation influences our behavior and attitudes. It affects how we see and what we see. It affects how we see and what we see. It also affects our reaction. It also affects our reaction. ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். அப்போ நீங்கள் என்ன நடந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை இழக்க மாட்டீங்க. நீங்கள் உலக பிரகாரமாக ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. என் தேவன் பார்த்து கொள்வார். சமாதானமாக அமைதியாக நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் போட்டில் போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஸ்டாம் வந்தது. அந்த ஸ்டாம் எந்த அளவுக்கு அந்த போட்டை மோதிச்சு என்று சொன்னீங்கன்னா, சீஷர்கள் பயப்பட்டாங்களா? அவங்க தங்களோட உயிரை எழுந்து போவாங்களா என்று சொல்லி பயப்பட்டாங்களா? நீங்கள் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாதுங்க. இன்னும் 12 சீஷரில் 4 பேர் ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன்ஸுங்க. இதுக்கு முன்பாக எத்தனையோ டைம்கள் அவர்கள் சீக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, கடலில் போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அலைகள் எல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அவங்க பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் மேற்கொண்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் எல்லா சீஷர்களும் பயப்பட்டாங்க. ஐயோ, நம்மளுடைய உயிரை எழுந்து விடுவோமா என்று சொல்லி. ஆனால் இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக அவர் படுத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Jesus knew who he is. Hallelujah. அவர் யார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். He knew if he asked anything from the Father grants his prayer request. அவருடைய ஜெபங்களை பிதாவாகிய தேவன் கேட்டு பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் இயேசுவுக்குள்ள இருந்தது என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம படிச்சீங்கன்னா அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். யாரெல்லாம் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்போடு கூட வந்தாங்க, அவங்க எல்லோரும் ஆண்டிடத்திலிருந்து அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க. I want to draw your attention to 3 passages from the Bible. 3 நபர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நேரம் இல்லாதனாலே சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த ரெஃபரன்சஸ்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த ரெஃபரன்ஸ்களை எடுத்து நீங்கள் வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 44 வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 44 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த இடத்தில் எலியா என்று சொல்லப்படுகிற மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலியா நம்மை போல ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தார். ஆனால் அவர் மழை வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த மழை வரும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். அவருடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் மழை வராமல் இருந்தது, சில வருடங்கள் மழையே வராமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது எலியா ஜெபிக்கிறார், மழை வர வேண்டும் என்று சொல்லி, மழை வர வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்தார். அவருடைய வேலைக்காரனை கூப்பிட்டு 7 டைம் அனுப்புறாருங்க, போய் பாரு மழை வருதா இல்லையா சொல்லி பாரு. முதல் டைம் போகும்பொழுது அந்த வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், மழையோடைய சைனே கிடையாது. 2வது வாட்டி 3வது வாட்டி திருப்பி போய் பார்க்கிறார், மழையோட எந்த சைனும் கிடையாது. ஒரு வேலை வந்து சொல்லியிருப்பான், எஜமானே மழையோட சைனே கிடையாது, மழை வராதுங்க. மறுபடியும் எலியா நீங்க பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகவில்லை, அவர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தான். 7வது வாட்டி அந்த வேலைக்காரன் போய் பார்த்து வரும்பொழுது அவன் திரும்பி வந்து சொல்லுகிறான், அவனுடைய எஜமான் இடத்தில், எலியாவின் இடத்தில் சொல்லுகிறான், கையளவு மேகம் வருகிறது, கையளவு மேகம் வருகிறது. நீங்கள் அந்த வசனத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, பெருமழை வந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Heavy rains came. How did this rain come? It was formed because
of the expectation of an ordinary man by name Elijah. சாதாரணமான மனிதன் தான், ஆனால் ஜெபிக்கும் பொழுது எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்தான். மழை வரும் என்று அவன் ஜெபித்தான், மழை வந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக புது ஏற்பாட்டிலே மத்தேயுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20 22 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த இடத்தில் 12 வருஷமாக வியாதியா இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. she was suffering from an issue of blood. 12 வருஷம் அநேக டாக்டர்கள் இடத்தில் போனார்கள், ஆனால் அந்த வியாதி சுகமாகவில்லை. பணம் தான் செலவாயிச்சு தவிர வியாதி சுகமாகவில்லை. ஆனால் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், இயேசுவின் இடத்தில் வரும்பொழுது விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட வந்தான். அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் தொட்டால் போதும் நான் சுகம் ஆகுவேன். நடந்த காரியம், அந்த கிரவுட் மத்தியில் அவள் வந்து இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, வல்லமை புறப்பட்டு போனது. இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெண்மணியை பரிபூர்ணமாக சுகம் படுத்தினது. ஐயா, என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த ஸ்திரீ ஆனவள் விசுவாசத்தோடு கூட வந்தாள், விசுவாசத்தோடு கூட தொட்டாள், அவருடைய சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டாள். இந்த மகள் சுகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கி இருக்கிறது. your faith has healed you my daughter என்று ஆண்டவர் சொல்றது நாம் பார்க்க முடியும். மூணாவது, மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46 52 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தில் ஒரு குருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் பர்த்திமியஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் இயேசு அவர் உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்கிற அதே ரூட்ல வந்து இயேசு கிறிஸ்துவானவரும் கடந்து போறாருங்க. அவர் போகும்போது இயேசுக்கு பின்னாலே திரளான ஒரு கூட்டம் வந்தது. இதுக்கு முன்பாக இந்த பிளைண்ட் மேன் வந்து எவ்வளோ கூட்டத்தை பார்த்திருக்கிறார், எவ்வளோ கூட்டத்தை அவருடைய அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறார். ஆனால் இந்த வாட்டி இந்த சத்தம் வித்தியாசமா இருக்கிறதுங்க. அவருக்குள்ள ஏதோ ஒன்று எழும்புது. அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் கேட்குறாருங்க, என்ன நடக்குதுங்க? அப்போ அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவானவர், ஜீசஸ் ஆஃப் நாசரேத் இஸ் பாசிங் பை, அவர் போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். அவன் இயேசுவை சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நடந்த காரியம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் அவனை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அவனை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். he expected Jesus to do something. He expected Jesus to do something. இதுக்கு முன்னால அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை வாங்கும்பொழுது அநேக இந்த மாதிரி நிறைய பேர் போயிருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்க வரும்பொழுது அவங்க பின்னால நிறைய பேர் ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. ஒருவேளை அவன் கத்திருப்பான், ஆனால் அந்த டைம் அவன் கத்தும் பொழுது எதுனா கொடுங்கோ, எதுனா பணம் கொடுங்கோ என்று சொல்லி தான் அவன் கேட்டிருப்பான். ஆனால் இந்த வாட்டி இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து போகும் பொழுது அவன் பணத்தை கேட்கவில்லை. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46 52 வசனம். சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். When he heard that it was Jesus of Nazareth, he began to shout, Jesus, son of David, have mercy on me. Many rebuked him and told him to be quiet, but he shouted all the more, Son of David, have mercy on me. Jesus stopped and said, call him. So they called to the blind man, cheer up, on your feet, he is calling you. Throwing his cloak aside, he jumped to his feet and came to Jesus. What do you want me to do for you? Jesus asked him. The blind man said, Rabbi, I want to see. Go, said Jesus. Your faith has healed you. Immediately he received his sight and followed Jesus along the road. Hallelujah. Hallelujah. This morning I have drawn your attention to 3 people from the scriptures. All these 3 people received miracle because they expected something great, something unusual, something different from Jesus Christ, from God. Hallelujah. தேவனிடத்தில் சில காரியங்களை அவர் எதிர்பார்த்தனாலே அவர்கள் அந்த எதிர்பார்ப்புகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூடி உங்களை பார்த்து மறுபடியும் கேட்கிறேன், have you come today with an expectation? Are you just listening to God's word? Or are you listening with expectation?
ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நானும் எதிர்பார்க்கிறேன். I expect something spectacular. I expect something different this month. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்வீங்க, என் குடும்பத்தில் செய்வீங்க. ஒருவேளை நீங்கள் சில காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வந்திருக்கலாம். இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த நாளில் கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதுங்க. உங்க நம்பிக்கையும் உங்களுடைய எதிர்பார்ப்பையும் விட்டுவிடாதுங்க. உங்க நம்பிக்கை வீணாக போகாது. My friend, expectation is a breeding ground for miracles. Expectation is a breeding ground for miracles. Our faith level rises to the level of our expectation. Our faith level rises to the level of our expectation. எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னீங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய விசுவாசம் வளரும். Hallelujah. If you expect nothing, you will get nothing. எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கலன்னா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, The hope of the righteous brings joy. The hope of the righteous brings joy, but the expectation of the wicked shall perish. Hallelujah. நீதிமானுடைய எதிர்பார்ப்பு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. So this morning I want to encourage you, expect the unexpected. The best is yet to come. My friend, with Jesus in the house, anything is possible. With Jesus in the house, anything is possible. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூடி உங்களுடைய வார்த்தையின் மூலியமாக நீர் எங்களோடு கூட பேசுனதுக்காக நன்றி. நிச்சயமாக முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீணாக போகாது என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளில் கூடி உங்களுடைய வார்த்தையை கேட்கிற யாவரையும் நீ தொடுவீராக. உங்களுடைய வார்த்தையை அவங்களுக்குள்ளே ஒரு உயிர் தேர்ந்தலை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையில் அவங்க வளரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களுக்காக அவங்க ஜெபித்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க காணட்டும் ஆண்டவரே. அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீ மாறாத கர்த்தரா இருக்கிறீர் ஐயா. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே அவங்களுக்குள்ளே ஆண்டவரே பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டு வரட்டும் ராஜா. நீ அப்படி செய்வதற்காக நன்றி. ஹோரியா ரெபேலமான நமாகா சியாந்தரா ரோபோஷியாந்தரலபா ஹalleluya ரேசேகேந்தரா ரோபோஷியாந்தரலபா. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல கூடி நீங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் செய்து அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றின தேவன். நீ மாறாதவரா இருக்கிறீரையா. இன்றைக்கும் ராஜா எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை நீ செய்ய நீ வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீ செய்ய போவதற்காக நன்றி ராஜா. கேட்கிற யாவரும் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தாலே. Everyone who is listening to this word of God today, Lord Father, let them Lord receive a miracle, Lord Father. Let them receive a breakthrough in their life, oh God Father. Let them Lord arise and give you glory and honor, oh Father. நீ அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.